சிறை வைத்திருந்த அந்த இடத்தில் ஒரு ஆலயம் அங்கே இருக்கிறது. இது சிலுவை குருசேடர்ஸ் கட்டிய ஆலயம். அங்குதான் ஆண்டவர் திருப்பாடல் 88 தியானித்ததாக நமக்கு பாரம்பரியம் சொல்கிறது. அடுத்து இந்த ஹோலி செப்பல்கர், இந்த ஆலயம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? ஆண்டவர் இறந்தார், முதல் 33 அவர் இறந்தார். அடுத்து ரோமைய சாம்ராஜ்யம் வந்தது, அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது, அடுத்து பர்ஷியன், இப்படியாக வந்தது. இந்த காலகட்டத்தில் எப்படி ஆண்டவர் 33 இறந்தார், எப்படி இந்த இடம் ஜெருசலேம் இதுதான், இங்குதான் ஆண்டவருடைய கல்லறை இருந்தது என்பதை யார் கண்டுபிடித்தார் என்றால் புனித ஹெலன். இவர் யார்? கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய அன்னை. கான்ஸ்டன்டைன் அவர் கிறிஸ்தவராக அவர் மாறினார். போரில் அவர் வெற்றி பெற்றதால், சிலுவையின் அடையாளத்தால் அவர் வெற்றி பெற்றதால் அவர் கிறிஸ்தவராக மாறினார். 320களில் உலகம் அவருடைய பேரரசு முழுவதையும் கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக மாற்றினார். கிறிஸ்டியானிட்டி அபிஷியல் ரிலிஜன் ஆக ரோமைய பேரரசனுடைய மதம் கிறிஸ்தவ மதம் என்று அறிவித்தார். கிறிஸ்தவ மதம் அது மலமளவென்று பரவ தொடங்கியது. வேதகலாபல் 2 நூற்றாண்டுகளில் வேதகலாபனையில் சிக்காக கிறிஸ்தவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் அனைவரும் உயிரோடு டார்ச்களாக ரோமைய வீதிகளில் எரிக்கப்பட்டு இப்படி வேதகலாபனை நிகழ்ந்ததெல்லாம் போய் கிறிஸ்தவ மதம் அமைதி காற்றை சுவைக்க ஆரம்பித்தது கான்ஸ்டன்டைன் மன்னனால். ஆக அவன் கிறிஸ்தவ மதம் என்று அறிவித்தான். ஹெலன் தான், அவனுடைய தாயார் தான் இந்த ஆண்டவர் பாடுகள் பட்ட அந்த இடத்தை போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் தேடி கண்டுபிடித்த போது ஆண்டவர் அறைந்து கொல்லப்பட்ட சிலுவையை கண்டுபிடித்தார். ஆக அந்த இடம் புனித ஹெலன் கண்டெடுத்த அந்த சிலுவையை கண்டெடுத்த ஆண்டவருடைய ஒரிஜினல் கிராஸை கண்டெடுத்த அந்த இடத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆனால் இந்த சிலுவை இப்போது அது ரோமையில் இருக்கிறது, வேட்டிகானில் இருக்கிறது. அங்கிருந்து தான் சின்ன சின்ன துண்டுகள் வெவ்வேறு ஆலயங்களில் அவை வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆலந்தலையில் கூட சொல்லுவார்கள் அங்கே ஒரு சிறிய துண்டு ஒரிஜினல் கிராஸில் இருந்து எடுக்கப்பட்ட துண்டு அங்கே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்படியாக உலகம் எங்கும் அந்த சிலுவையிலிருந்து சில பகுதிகள், சின்ன சின்ன பகுதிகள் அருளியக்கங்களாக உலகின் பல்வேறு இடங்களுக்கும் பாப்பானவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைதான் அந்த சர்ச். மேலும் இந்த 6வது சிலுவை பாதையில் ஒரு செய்தி. 6வது சிலுவை பாதையை வெரோனிகா ஆண்டவரின் முகத்தை துடைத்த இடம். அந்த இடத்தில் இப்போது ஒரு கான்வென்ட் இருக்கிறது, லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் 1964 6ஆம் பவுல் அவர் அங்கு எருசலேமுக்கு சென்று சிலுவை பாதையை ஒப்பு கொடுக்கின்ற போது பயங்கரமான கூட்டம் நெரிசல் தாங்க முடியாமல் அவர் இந்த கான்வென்ட்டில் தான் ஓய்வெடுத்தார் என்று நாங்கள் சென்ற போது அந்த சிஸ்டர் சொன்னார்கள். அதற்குரிய ஆவணத்தையும் அவர்கள் காண்பித்தார்கள். ஆக இந்த இடத்தில் ஒரு படம் நம்மை கவர்ந்தது. அதுதான் இந்த படம். இப்போது நாம் பார்க்கின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய படங்கள் எல்லாம் ரோமைய காலத்தில், ரெனசான்ஸ் காலத்தில் வரையப்பட்ட படங்கள். இவை அந்த முகத்தை பார்க்கின்ற போது இயேசுவினுடைய முகங்கள் எல்லாம் இந்த ஐரோப்பிய முகமாக இருக்கும். ஆனால் இந்த வெரோனிக்காலினுடைய துகிலில் ஆண்டவர் முகம் பதிந்ததல்லவா, அந்த படம் இதுதான் என்று அந்த சிஸ்டர்ஸ் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு ஆவணங்கள் வைத்திருக்கின்றனர்.